ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பால மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. இன்னைக்கு கேரளா லாட்ரி நிர்மல் 381 என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3367 இன்னைக்கு ரிசல்ட்டு. நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9427. சரிங்களா, 3367 இன்னைக்கு ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கணிப்புகளில் என்ன மாதிரி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, ஏ போர்டில் 1 அல்லது 0, பி போர்டில் 9 அல்லது 4, சி போர்டில் 3 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஏ போர்டு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 3, பி போர்டில் 6, சி போர்டில் 7. சரிங்களா, ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3367. இதில் நம்ம கொடுத்தல ஆல் போர்டில் என்ன நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து, ஆல் போர்டில் 491 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம். ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 491 நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு உட்காரல. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி 367, ஏபிசியில் 367. நம்ம ஏபியில் டபுள் டிஜிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தோம். டபுள் டிஜிட் ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அதில் எந்த போர்டுலையுமே உட்காரல. ஏபி ஏசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி. 6 அப்படிங்கிறது நான் சி போர்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் அது 6 பி போர்டில் இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு 3 என்னோடய கணிப்பிலே இல்லை. ஆனால் எனக்கு ஏ போர்டில் 0 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லை. போர்டு மாற்றம் இருந்திருக்கு. பிசியில் 67, நான் 46, 74, 96 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 67. 6 நான் சி போர்டில் வரும்னு நினச்சேன். அது ஆனால் பி போர்டில் வந்துருச்சு. 7 பி போர்ட்லேயும் கணிப்பில் வச்சுருந்தேன். ஆனால் அது சி போர்டில் இருக்குது. அப்படியே போர்டு மாற்றம் நடந்திருக்கு. 67 அப்படிங்கிறது பிசிக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் சியும் பியும் கொடுத்துருக்கேன். சி போர்டில் 6, பி போர்டில் 7 கொடுத்துருக்கேன். ஆனால் அது அப்படியே மாற்றம். சி போர்டில் 7, பி போர்டில் 6 கொடுத்துருந்தா 2 போர்டு நான் கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். 46, 74 கொடுத்துருந்தேன். அதில் சி போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7, பி போர்டில் பார்த்திங்கன்னா 6. ஆனால் நான் இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் 67. அவ்வளோதான் சிம்பிளாக தான் சொல்ல முடியும். ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா போர்டில் ஒன்றுமே உட்காரல. அதனால் வருத்தம் அடைய வேணாம், கண்டிப்பாக கோபம் அடைய வேணாம். கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும். நாளைக்கு அந்த வெற்றி நம்பிக்கை வைங்க. நாளைக்கு கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட ஒரு வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும். சரிங்களா, நம்ம கொடுத்த கணிப்பில் 1, 2, 4 அப்படிங்கிறது அதாவது 4 டிஜிட்டில் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3. நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த இடத்துல 1, 2, 4 அப்படின்னு கணிப்பில் வச்சுருந்தா. ஆனால் 3 வந்துச்சு. அவ்வளோதான். நம்ம பிசியில் 67 நான் அப்படின்னு கொடுத்தோம். அதாவது சி போர்டில் 6, பி போர்டில் 7, அதாவது 76ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 67 அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மட்டும் மாறி இருக்குது. அது மட்டும் மாறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 போர்டு வெற்றியை கொடுத்துருந்துருக்கலாம். வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக விடாமுயற்சி, தொடர் முயற்சி கண்டிப்பாக என்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் அது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் மேல்மேலும் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி நான் எடுத்து தரேன். சரிங்களா, நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். 25 மே மாதம் காருண்யா 655 எந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். நண்பர்களே, பொதுவாக கணிப்புகள் பவர் நம்பரை வச்சு எடுக்கிறோம், இல்லை கால்குலேஷன் நம்பர் வச்சு இருக்கலாம், இல்லை ரிசல்ட்டை வச்சு எடுக்கிறோம். நம்ம ரிசல்ட்டு ப்ளஸ்ஸு போன மாதம், அதாவது ரிசல்ட்டு ப்ளஸ் பவர் நம்பரை நம்ம கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, அதில் வெற்றி அப்படிங்கிறது ஒரு சில போர்டில் நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு சில போர்டில் கிடைக்கல அப்படிங்கிறது அது ஒரு இயல்பான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து நம்ம ஒரு முழு வெற்றி 4 போர்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன்னா நம்மளோட சேனலில் முன்னாடி 4 போர்டு ஃபுல் வின்னியும் கொடுத்துருக்கோம். ஒரு போர்டு மட்டும் மிஸ் ஆகாமலும் கொடுத்துருக்குறோம். இந்த இடப்பட்ட டைமில் இங்கே போர்டில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு நான் ஒரு முழு முயற்சி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக. அதனால் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அதே மாதிரி என் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மென்மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வின்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சி, என்னால் முடிஞ்ச முயற்சி நான் கண்டிப்பாக எடுத்து தான் இருப்பேன். அதனால் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அதுக்கு
என்னோட சைடில் ஒரு முழு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். மென்மேலும் உங்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நம்ம கொடுக்குற கணிப்புகளில் போர்டு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்க தவிர நம்மளுக்கு ரொம்ப தூரம் இல்லை, அதில் பாஸ் ஆகவே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம தினசரி கணிப்பில் கொடுக்கும்போது ஒரு சில போர்டில் வந்து அப்படியே போர்டு மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன்னு தவிர அந்த ஏபிசிலையோ இல்லை 4 டிஜிட்லையோ எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. அதாவது நம்பரே இல்லை, நீ கொடுத்த நம்பரே அந்த போர்டில் உட்காரலப்பா அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு நம்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரி, காரணியா 652 என்னோட கணிப்புகளில் ஏ போர்டில் 8 அல்லது 5, பி போர்டில் 2 அல்லது 1, சி போர்டில் 1 அல்லது 4, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 8, 2 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3367. அந்த 3367க்கு நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படி என்றால், இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 8, 3க்கு 5 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பவர் நம்பரில் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, 3க்கு 8, 3க்கு 5. ஒருவேளை அந்த 3க்கு 8, 5 வரலன்னா 3க்கு இந்த இடத்துல 2ஆக ஒரு நம்பர் இறக்கி 2ஆக இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3க்கு 8, 3க்கு 5 அப்படிங்கிறது பவர். அப்படி இதில் மிஸ் ஆனால் 3க்கு 2 அப்படிங்கிறது வந்து போர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு வந்து அதே தான் நண்பர்களே, 6க்கு 2, 6க்கு 1 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பவர் நம்பரில் வரும். 6க்கு 2, 6க்கு 1. அப்படி இல்லைனால் 6க்கு 0வாகவும் வரலாம், இல்லை 6க்கு 7ஆகவும் வரலாம். ஆனால் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எந்த இடத்துல உட்காருது அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை இந்த 2 போர்டுமே பவர் நம்பர் வரல, ஏ போர்டில் 3க்கும் பி போர்டில் 6க்கும் பவர் நம்பரில் வரல அப்படின்னால் 3 - 1 2ஆக 6 + 1 7, 27 அப்படிங்கிறது ஏபியில் வரும். அதையும் உங்கள் கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை டேரெக்டாக பவர் நம்பர் இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா 3க்கு 8 ஏ போர்டில், 6க்கு அது 2 இல்லை 7 இல்லை 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏபியில் 27 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 87 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 87 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3க்கு 8, 6க்கு 7, 87 வரலாம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை 36 அப்படிங்கிறது அது எந்த மாத ரிசல்ட்டில் இருக்குன்னா போன மாத ரிசல்ட்டில் இருக்கிற நண்பர்களே. சரிங்களா, 36 அப்படிங்கிறது போன மாத ரிசல்ட்டில் இருக்குது. அதை உங்களுக்கு நான் இந்த இடத்துல காமிச்சிட்றேன். அதாவது இந்த 36க்கு 87. சரிங்களா, 36க்கு 87 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நிர்மலுக்கு 936 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு கார்னியாக்கு வந்து 887 வந்துச்சு. இந்த 36 அப்படிங்கிறதுக்கு இந்த 87 அப்படியே தூக்கி இந்த இடத்துல ஏபியில் வச்சாலும் வரலாம். அதனால் இந்த இடத்துல ஏபியில் 87 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 27 ட்ரை பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை 20 பவர் நம்பரில் ட்ரை பண்ணாலும் கூட்டல் கழித்தல் ட்ரை பண்ணாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸை ஒரு முக்கியமான நம்பராக நான் என்னோடய கருத்துக்களில் தெரியுது. அது உங்களோட கணிப்பில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏசியை பொறுத்த வரைக்கும் 23, 44, 53, 21. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 அல்லது 4 கொடுத்துருக்கோம். அதாவது 7க்கு பவரில் 1 அல்லது 4. ஒருவேளை 7க்கு 3ஆக கூட வரலாம், இல்லைன்னா 7க்கு 4ஆக கூட வரலாம். ஏன்னா 7க்கு 3 பவர், 7க்கு 4 பவர். அப்படிங்கும்போது 3 அல்லது 4 அப்படிங்க கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 7க்கு 1 பவர் தான். 7க்கு 8 அப்படின்னு மாறுறதுக்கு பிசியில் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் கண்டிப்பாக பவர் நம்பர் வரும். ஆனால் 7க்கு 7 இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கு 7 இறங்குறதுக்கு என்னோட கணிப்பில் 7க்கு 7 இறங்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களோட கணிப்பில் 7க்கு 7 இறங்கும் நினச்சிங்கன்னா 7க்கு 7 ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 03, 73, 11, 74 உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 74க்கு எப்படின்னா 6க்கு 7, 7க்கு 4. அப்படி இல்லைன்னா 6க்கும் 1, 7க்கும் 1 இருக்குதான். இதுவும் பவரில் இருக்குது. அதனால் இதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பவர் சார்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாலும், அதை நீங்கள் மந்த்லி சார்ட்டில் வந்து கெஸ் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 36க்கு 87 வந்திருக்கு போன மாதத்தில். இந்த 5 மாதத்தில் எங்கேயுமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் எங்கேயுமே அந்த 36 அப்படிங்கிறது ரிசல்ட்டில் எங்கேயுமே பாஸ் ஆகலை. நீங்களும் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. 36ங்கிறது போர்டில் மாறி கூட பாஸ் ஆகலை. ஏ போர்டில் 3மே வரல. ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது இப்போ தான் நண்பர்களே வந்திருக்கு. சரிங்களா, இந்த 3 மாத ரிசல்ட்டு நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். போன மாத ரிசல்ட்டும் பார்த்துட்டேன். ஒரு 4 மாத ரிசல்ட்டு ஃபுல்லாக பார்த்ததுக்கு எங்கேயுமே ஏ போர்டில் 3 அப்படிங்கிறது இல்லை. அது வந்து உங்களுடைய கணிப்பில் இருந்தால் நீங்கள் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கார்னியாவுக்கு
அதான் நிர்மலுக்கு வேணால் காரணியால் 3 ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் நிர்மலில் எங்கேயுமே 3 ஏ போர்டில் அதாவது ரிசல்ட்டாக வரல. அதனால் அதையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த 3 மாத ரிசல்ட்டில் எங்கேயுமே ஏ போர்டில் 3 அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட்டில் வரல. அதனால் ஒருவேளை ஏ போர்டுக்கு அவங்க வச்ச மாதிரி வச்சால் இந்த இடத்துல நான் 3 மாத ரிசல்ட் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த 3 மாதத்தையும் பார்த்துட்டேன். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தையும் பார்த்தாச்சு. 3க்கு ஒரு வேளை 2ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஏபியில் 20 27 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது 2வது பட்சமாக 87 வரலாம். அது போன மாத ரிசல்ட் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 273 821 874 511 அப்படிங்கிறது. இதில் 874 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறதா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 78 21 15 14 82 03 78 71 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து 33 67க்கு 4 டிஜிட்டில் 3க்கு வந்து 7 1 8. அதாவது 3க்கு 4 வருமா 3க்கு 5 வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 டிஜிட்டில் இந்த 3க்கு வந்து பவர் நம்பராக 3க்கு 7 இல்லை 3க்கு 1 இல்லை 3க்கு 8 கண்டிப்பாக வரலாம். அதனால் அதை நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கங்க. ஆனால் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இது ஓகே ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிற விஷயங்கள் இன்றைக்கி நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி என் மனசுக்கு இப்போ எடுத்த நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுதுன்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த 3 போர்டில் ஃபஸ்ட்டு ஏபியில் ஒரு வேளை கூட்டல் கழித்தலாக வரலாம். அப்படி இல்லைனா ஒரு போர்டில் 3க்கு இந்த 2 வந்து இந்த 2 போர்டில் பவர் நம்பராக வரலாம். இல்லை 2 போர்டு பவர் நம்பர் வந்து சி போர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. கன்ஃபார்மாக ஏசி பவர் நம்பரு எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ஒரு வேளை 6க்கு 7 இறங்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அதுபடி தான் இங்கே கணிப்பு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி நம்ம சேனல் மூலிமா கிடைக்கும். இன்பமே சொல்லுக நம்ம எல்லோரும் வாழுக. கண்டிப்பாக ஒரு வின்னிங் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. சார்ட் டைம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு 3 மாத ரிசல்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயமா இந்த ஒரு விஷயம் 5ஆம் தேதி போன மாதம் 36க்கு 87 வந்திருக்கு, இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் எங்கேயுமே இந்த நடந்த 5 மாதங்களில் எங்கேயுமே ஏ போர்டில் 3 காணும். அதனால் 7க்கு ஒரே ஒரு தடவை 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் 4 சி போர்டில் 4 கொஞ்சம் முக்கியமாக வச்சுக்கோங்க. 336க்கு 87 874 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 874 இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட கணிப்புகளில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் மேட்ச் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழு வெற்றியோட உங்களை சந்திக்கிற நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நாளைக்கு போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமே போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு அந்த தகவலை சீக்கிரமே சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோவை சீக்கிரமாக போடுறேன். மென்மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு அருமையான வின்னிங்கோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.